Hi Sulkis. So இன்னைக்கு வந்து Teachers Day. So Teachers Day அப்படினாலே வந்து ஸ்கூல்ஸ்ல ஃபுல்லா வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கிறது. அதுக்கப்புறமா ஏதாவது greeting கார்ட்ல வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேடம் அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. சில ஸ்கூல்ஸ்ல வந்து செலிப்ரேட் அதாவது ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் பெரிய பெரிய பிள்ளைங்க ஓரளவுக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேல இருப்பாங்க. பட் இந்த ஸ்கூல்ல ஃபுல்லா அந்த LKG, UKG, pre-KG கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களா. ஸோ வந்து அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில சந்தை விநாயகர் கோவில் ஸ்ட்ரீட் SS பிளே மார்க்கெட் பக்கத்துல தான் இந்த ஸ்கூல் இருக்கு. ஜான்சன் கிட்ஸ் கிண்டர் கார்டன். ஸோ இங்க நடக்கிற குட்டீஸ் நடத்திட்டு இருக்க இந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ அப்போ வாங்க உள்ள போலாம். ஸோ உள்ள என்ன கிட்ஸ் சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம். சூப்பர். சோ கிட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கியூட்டா ஹாப்பி டீச்சர்ஸ் டே அவங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வாங்க பாப்பா. இன்னைக்கு என்ன டே? டீச்சர்ஸ் டே. உங்களுக்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? அந்த மிஸ் பேர் என்ன? மேமா. சூப்பர். உங்க மேமுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? அப்படியா? நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டீங்களா? சூப்பர், வெரி குட். ஓகே, எல்லா கிட்ஸுமே ரொம்ப ஜோஷா அந்த டீச்சர்ஸ் யாவதுமா அழகான சர்ப்ரைசஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சோ இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்க போகுது. சோ எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஈவெண்டா வந்து இங்க வந்து பிரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ அதுக்கு தான் கிட்ஸ் எல்லாருமே அரேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தாலே தெரியும். சோ ஃபர்ஸ்ட் பிரேயர் சாங் இருக்க போது, நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் இருக்க போது. சோ இந்த குழந்தைங்க பண்ணும்போது எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரேயர் சாங்காக எல்லா கிட்ஸும் வந்து அசம்பிள் ஆகி இருக்காங்க. சோ பிரேயர் சாங் நடக்கும் போது திரும்ப கேட்ச் பண்ணுங்க. Name of the Father, say louder, and of the Son, and of the Holy Spirit. Amen. மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர். உங்க பேர் என்னது? அத்தினா. உங்களுக்கு லைன் யார் சொல்லி கொடுத்தா? பிரேயர் சாங். பிரேயர் சாங் யார் சொல்லி கொடுத்தா? மேம் சொல்லி. மேம் பேர் என்ன?
மேரி மேம் சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப கியூட்டா பாடிட்டாங்க கிட்ஸ். இப்ப நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா டான்ஸ் ஆக்டிவிட்டி தான். சோ அதையும் பார்த்தே என்ஜாய் பண்ணுங்க. இப்ப வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக எல்லா கிட்ஸுமே கையில வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஜோஷா அரேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. என்ன செய்ய போறீங்க எல்லாரும்? டான்ஸ். சூப்பர். ஓகே, ஸ்டார்ட். ரொம்ப சூப்பரா எப்படி ஆடிங்க? சூப்பரா ஆடிட்டீங்களா? யார் சொல்லி கொடுத்தா? மேரி மேம் சொல்லி கொடுத்தாங்க. சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா அப்படியே இந்த ஃபிளவர் பர்ட்ஸ் எல்லாம் விரிச்சு டான்ஸ் ஆனா எவ்வளவு அழகா இருக்குமா, ரொம்பவே அழகா இருந்துச்சு. சோ இது மட்டும் இல்ல, இன்னொரு டான்ஸுமே உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. சோ கீப் வாட்சிங். டான்ஸ் ஆடுறதுக்காக கிட்ஸ் எல்லாமே கையில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு ரெடியா நிக்கிறாங்க. இப்போ நாங்க டான்ஸ் ஆட போறோம் அப்படின்ட்டு. கிட்ஸ் ரெடி? ஓகே, சூப்பர். ஸ்டார்ட். கிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கியூட்டா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அழகா ஆடினாங்க. எப்படி டான்ஸ் ஆடினீங்க? எப்படி ஆடினீங்க? கியூட்டா சொல்லிட்டாங்க. இந்த கிட்ஸ்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க டீச்சர்ஸுக்கு வந்து ரொம்ப அழகான சர்ப்ரைசஸ் டான்ஸ் மூலமா விஷஸ் மூலமா அழகா கொடுத்து முடிச்சிட்டாங்க. சோ ஓகே கிட்ஸ், திரும்ப அவங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லிருங்க. ஒரு வழியா டான்ஸ் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே இந்த டீச்சர்ஸ் ஸ்பெஷல்ல முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க கிட்ஸ் எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் இப்போ கிளாஸ் ரூம்ஸ். ஸோ உள்ள கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
உள்ள கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம சைலண்டா போய் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதான் வந்து எல்கேஜி கிளாஸ் ரூம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ற மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கு. பக்கத்துல டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அங்க போய் என்ன கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு, என்ன எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அது வந்து யூகேஜி கிளாஸ் ரூம், இது வந்து எல்கேஜிக்கான கிளாஸ் ரூம். இந்தியன் கிட்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கிட்ஸ் ஹாய் சொல்லுங்க. ஹாய். சூப்பர். ஸோ கிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கிட்ட ஹாய் சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே மேம் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன கிளாஸ்ன்னு நம்ம அவங்க கிட்ட என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? மொபைல் போன் அவேர்னஸ் பத்தி கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஓகே கண்டினியூ. ஸோ மொபைல் போன் அவேர்னஸ் பத்தி கிளாஸ் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, கிட்ஸ் எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். வெரி குட். உனக்கு யார் கொடுத்தா வர்ஷிகா போன? அம்மி கொடுத்தாங்களா? போன என்ன பண்ணுவீங்க வீட்ல? போன என்ன பண்ணுவீங்க வீட்ல? கேம் பாப்பீங்களா? அப்படி பார்க்கலாமா கேம்? நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணு தான் அஃபெக்ட் ஆக போகுது. என்ன பண்ண போற? கண்ணு அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்புறம் கண்ணாடி தான் போடணும். நல்லா ப்ளே பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா ஆப்டிடேட் வந்து நல்லா ஆயிடும். நல்லா குட்டிங்களா சரி. ஓகே ஓகே சரி. மம்மி ஓகே. அது நல்லா குண்டாகி அப்புறம் ஒரே இடத்துல அப்புறம் பிரெயின் வந்து அப்புறம் என்ன ஆகும்? பிரெயின் நல்லா அஃபெக்ட் ஆகி அவர் படிக்கும்போது கான்சென்ட்ரேஷனே வராது. படிக்கவே தோணாது. படிக்கும்போது புக் எடுக்கும்போது என்ன ஆகும்? அப்படியே தூக்கி விழுந்துருவீங்க புக் மேலேயே. அப்படி தூக்கக்கூடாதுல்ல. நல்லா ரிஸ்கா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நல்லா வெளியே போய் நல்லா விளையாடணும். வீட்டுக்கு போய் நல்லா வெளியே போய் விளையாடணும். சரியா? வீட்டுல உட்காந்து போன மாதிரியே இருக்க வேஸ்ட் ஆஃப் டைம். டைம் நல்லா வேஸ்ட் ஆகும். வெளியே தான் விளையாடணும். ஓகேவா? இதான் நம்ம இன்னைக்கு நம்ம இதான்
அவங்களுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கீங்க, ஏதோ ட்ரை பண்ணிருக்கீங்க. சோ பெஸ்டா பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ. சோ நீங்க சொன்னது எந்த அளவுக்கு கிட்ஸுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது அவங்க கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும். ஓகேவா? சோ இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா கிட்ஸை கூப்பிட்டு கேட்க போறேன். கிட்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது கேட்க போறேன். சோ குட்டி உங்கள்கிட்ட கேட்கலாமா? ஓகேவா? இங்க வாங்க. இவ்வளவு நேரம் மிஸ் என்னமா சொன்னாங்க? போன் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களா? எதுக்காக பார்க்க கூடாதா? கண்ணு வலிக்குமா? சரி உங்க சூப்பர், வெரி குட். சோ இந்த குட்டி வந்து அழகா சொல்லிட்டாங்க, நான் வந்து மொபைல் போன் யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணா கண்ணு கேட்டு போயிடும், எங்க அம்மா மொபைல் போன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது வந்து ரொம்ப கவனிச்சுட்டு இருந்தேன். அங்க ஒரு பையன் மட்டும் ரொம்ப சுட்டித்தனமா எங்க அம்மா தான் போன் கொடுப்பாங்க, நான் கேம் விளையாடுவேன், எங்க அம்மா குண்டாயிடும் ரொம்ப நேரம் சொன்னதை நாங்க வந்து கவனிச்சுட்டே இருந்தேன். இப்ப அந்த பையனை நம்ம போக்கஸ் பண்ணுறோம். சாட்சினா சரி, மேம் என்ன கிளாஸ் எடுத்தாங்க இவ்வளவு நேரம்? இல்லையா? அச்சுச்சோ, மேம் இவ்வளவு நேரம் என்ன கிளாஸ் எடுத்தாங்க? சரி, உங்களுக்கு மொபைல் போன் விளையாட பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? சரி, வீட்டுல போனது யார் உங்களுக்கு மொபைல் போன் கையில கொடுப்பா? உங்க அப்பா கொடுத்துருவாரா? உங்க அப்பா கொடுத்துரு, உங்க அப்பா என்ன செய்வாரு? அவங்க அப்பாவுக்கு போன், தம்பி கையில போன் கொடுத்துட்டு அவங்க அப்பா வெளியே போயிருவாங்க. நீங்க போன்ல என்ன பண்ணுவீங்க? நீங்க மட்டும் கேம் விளையாடுவீங்களா? நிறைய கேம் விளையாடுவீங்களோ? அப்படி இல்ல, இனிமே விளையாடக்கூடாது சரியா? மொபைல் போன் விளையாண்டா என்ன ஆகும்? மொபைல் கேம் விளையாண்டா கண்ணு வலிக்கும் இல்லையா? இனிமே அப்படி விளையாடக்கூடாது. உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்க டாடி கிட்ட சொல்லுங்க, இனிமே மொபைல் போன் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே டான், பை. ஓகே, சில கிட்ஸுக்கு வந்து அது கரெக்டா ரீச் ஆயிருக்கு. சில கிட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எங்க அம்மா தான் கொடுக்குறாங்க, எங்க அப்பா தான் கொடுக்குறாங்கன்னு உண்மையை வந்து புட்டு வச்சுட்டாங்க. சோ இந்த இடத்த பாத்துட்டு இருக்க, அந்த வீடியோ பாத்துட்டு இருக்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், கிட்ஸா இருக்கட்டும், தயவு செஞ்சு மொபைல் போன் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்பவே நல்லது. அவங்க ஹெல்த்துக்கும் சரி, அவங்க மெமரிக்கும் சரி, ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஒரு வழியா இந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் இந்த கிட்ஸோட ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. எப்படி இருந்தது? இந்த டீச்சர்ஸ் டே அதுமா நான் வந்து டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, உங்களோட பப்ளிசிட்டிக்காக தயவு செஞ்சு கிட்ஸை வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. அண்ட் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, உங்களோட பெருமைக்காக தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை வந்து படிப்பு விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸா ஃப்ரீ மைண்டா படிக்க வச்சீங்கன்னா அவங்களே தானா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எல்லாம் சொல்லுங்க, ஹாப்பி டீச்சர்ஸ் டே. Let's take a selfie for love. Selfie for love.